ஸோ வந்து தூக்கம் வந்து இதில் கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட அன்றாட வேலைகள் செய்கிறதுல வந்து ஒரு தடை ஏற்படுறது போன்ற விஷயங்கள் வந்து நடக்கும். ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீஸ்னல் ஃபீவர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு டெங்கு காய்ச்சலோ, இல்லை ஒரு சிக்கன் குனியா காய்ச்சலோ, இல்லைன்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சலோ, இந்த எந்த காய்ச்சலுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும். நமக்கு வந்து பசியின்மை போன்ற பிரச்சனைகளையும் வந்து கொடுக்கும். ஸோ வந்து சரியாக நமக்கு பசிக்கலை, நமக்கு வந்து என்னதான் சாப்பிட்டாலுமே வந்துட்டு ஒரு மந்தமாகவே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சலுக்கு பின் வரக்கூடிய உடல் வலி மற்றும் உடல் பலகீனத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது போஸ்ட் ஃபெப்ரைல் வீக்னஸ் பத்தி பார்க்க போறோம். காய்ச்சலுக்கு பிறகு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு வீக்னஸ் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. பலகீனமா இருக்கு டாக்டர், எப்பயுமே வந்து ஒரு படிக்கட்டு ஏறினா கூட எனக்கு ஒரு மூச்சு வாங்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாவே என்னோட மைண்ட் வந்து ரீசெட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து ஒரு உடல்ல வந்து ஒரு அசாதாரணமான வலி இருந்துட்டே இருக்கு. இல்ல சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டு வலி இருந்துட்டே இருக்கு, இல்லை தளர்வலி இருந்துகிட்டே இருக்குது, இல்லைன்னா வந்து உடம்பு வந்து பழையபடி வந்து சுறுசுறுப்பாகவே இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம் இருக்குது, நம்ம மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது, என்ன மாதிரியான ஃபுட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீஸ்னல் ஃபீவர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு டெங்கு காய்ச்சலோ, இல்லை ஒரு சிக்கன் குனியா காய்ச்சலோ, இல்லைன்னா ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சலோ, இந்த எந்த காய்ச்சலுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும். அந்த டைமிங்ல அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் வீக்னஸ் இருக்கும், மெயினாக வந்து மசில் ஏக் நிறையா இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான். அதாவது ஒரு காய்ச்சலப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் வந்து சின்ன இன்ஃப்ளமேஷன் வந்து நடக்கும். அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கும் போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்து பாதிக்கப்படும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் பாதிக்கப்படும் போது நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நம்ம பாடியில இருந்து வெளியேறிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய உடல் சோர்வுக்கும், நம்மளுடைய தசை பலகீனத்துக்கும், நம்மளுடைய செரிமான மண்டலம் பாதிக்கப்படுறதுக்கும் முக்கியமான காரணமா இருக்கு. இது மட்டும் அல்லாம வந்துட்டு நமக்கு வந்து பசியின்மை போன்ற பிரச்சனைகளையும் வந்து கொடுக்கும். ஸோ வந்து சரியா நமக்கு பசிக்கல, நமக்கு வந்து என்னதான் சாப்பிட்டாலுமே வந்துட்டு ஒரு மந்தமாவே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்துட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நல்ல தூக்கம் இருக்காது. அதே மாதிரி வந்து உணவு அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வந்து உணவுல வந்து ஒரு வெறுப்பு இருந்துட்டே இருக்கும், பசியும் இருக்கவே இருக்காது. ஸோ வந்து இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பலகீனத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காய்ச்சலுக்கு பிறகு வந்து நீங்க கஞ்சி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஞ்சியில வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து தேவை. ஸோ வந்து நம்ம வந்து பருப்பு கஞ்சி வந்து நிறைய எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சை பயிர் கஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு உடலுக்கு தேவையான புரதச்சத்து, அதே மாதிரி நம்மளுடைய மசில் வீக்னஸை வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய உடல் சக்தியை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணும். அடுத்து மெயினாக வந்து நம்ம வந்து எதில் பாதிப்படைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் தான். ஸோ வந்து தூக்கம் வந்து இதில் கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட அன்றாட வேலைகள் செய்கிறதுல வந்து ஒரு தடை ஏற்படுறது போன்ற விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ வந்து நம்மளுடைய தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது. இல்லை அதிகப்படியான மெடிசின் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சலுக்கு பிறகு வந்து ஒரு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுறது. இதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரம் குறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு காய்ச்சலுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வந்து நம்ம வந்து கஞ்சி மாதிரியான உணவுகள் எடுத்துட்டு டக்குன்னு வந்து ஒரு பிரியாணி மாதிரி சாப்பாடு, இல்லைன்னா வந்துட்டு ஒரு மசாலா சேர்ந்த பொருள்கள் சேர்ந்த குழம்போ இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீரண மண்டலம் வந்து பாதிப்படையும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரம் குறைந்த உணவுகள், எண்ணெய் குறைந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். மெயினாக வந்து நமக்கு தேவையானது வந்து பயறு, கொண்டக்கடலை, அடுத்து வந்துட்டு பருப்பு
சேர்ந்த உணவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். கீரை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்மளுடைய உடம்பை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைந்த சிறுதானியங்கள் போன்ற உணவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து காய்கறி சூப் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ வந்து காய்கறி சேர்ந்த கலவை சாதம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்கறி சூப் வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது நமக்கு உடலுக்கு தேவையான சக்தி மாற்றலும் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த பாடி ஃபெட்டிக்னஸ் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் லேகியம் எடுத்துக்கலாம். அப்படின்னா சவனப்பிராஷ் லேகியம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பலகீனம் குறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பன்மடங்கு பெருகும். ஸோ வந்து சவனப்பிராஷ் டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து காய்ச்சலுக்கு பின் வரக்கூடிய பலகீனம் வந்து என்டையராக ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கக்கூட பானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாலும் பால் சேர்ந்த பொருட்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அல்லது வந்து சூப்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மெயினாக வந்து நம்மளுடைய ஃபுட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி புரதச்சத்து உணவுகள் வந்து நிறையா இருக்கணும். அதே மாதிரி வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாகவும் இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் சூப் பேட்டர்ன்ஸ் வந்து சொன்னேன். அடுத்து வந்து இருமுறை வடித்த கஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிஞ்சு காய்கறிகள் சொல்லுவோம். பிஞ்சு காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவரை பிஞ்சோ இல்லைன்னா ஒரு கத்திரி பிஞ்சோ இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகள், அதாவது முத்தல் இல்லாத காய்கறிகளை வந்து அந்த பிஞ்சு காய்கறிகள் வந்து நம்ம உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து டைஜஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பாடி ஏக் போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து காய்ச்சலுக்கு பின் வரக்கூடிய பலகீனத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். ஏன்னா வந்து நமக்கு நீரிழப்பு நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கும். அதை வந்து சமம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இளநீர் போன்ற பானங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்குது, நார்மலாக என்னோட ரொட்டீன் வேலையை செய்ய முடியல, கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல, சம்டைம்ஸ் வந்து பாடி வந்து பெயினாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த பாடி பெயினுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமுக்குராச்சூரணம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இது பாடியும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த அமுக்குராச்சூரணத்தை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி இரவு படுக்க போகும் முன்பு அரை ஸ்பூன் வந்து அரை கப் பாலில் வெதுவெதுப்பான பால்லையோ இல்லைன்னா அரை கப் வெந்நீர்லையோ கலந்து கொடுக்கும்போது இந்த தசை வலியோ இல்லை மூட்டு வலியோ காய்ச்சலுக்கு பின் வரக்கூடிய பலகீனமோ குறையும். ஸோ வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து காய்ச்சலுக்கு பின் வரக்கூடிய பலகீனம் அண்ட் உடல் வலிக்கு வந்து என்ன காரணம், அதே மாதிரி வந்துட்டு அதற்கு நம்ம மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து
சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care. His wellness